லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சீடர்களை பார்த்து மாத்திரமல்ல, எல்லாரையும் பார்த்து சொன்னார். அப்படியானால் உங்களையும் என்னையும் பார்த்து இதே வார்த்தையை சொல்லுகிறார். அன்பு மகனே, மகளே, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஒன்று செய். உன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவரே, சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லவா நான் தேடுகின்றேன், சுமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லவா நான் தேடுகின்றேன், எனக்கு நோயே வரக்கூடாது, எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, எனக்கு வறுமை இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்றல்லவா நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்னை பின்பற்றி வர விரும்புகிறாயா? உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவாகிய என்னை நீ பின்பற்றி வர விரும்பினால் ஒன்று செய். அனுதினமும் உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவை என்பது ஒரு கடினப்பாட்டின் அடையாளம் தானே. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்னால் சீடர்கள் எல்லாரையும் அழைத்து வைத்துக்கொண்டு அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தில் ஏறெடுத்தார். அதற்கு முன்னாக 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னாரா இல்லைன்னாரா? உண்டுன்னு தான் சொன்னாரா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து கேட்டார், நீ கற்பனை எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறான்னு கேட்டார். எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறேன் என்று சொன்னான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தபடியினால் மனசு கஷ்டப்பட்டு போயிட்டான். ஐஸ்வர்யத்தை விட மனசு இல்லை. அப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு அழகான கேள்வி. என்ன கேள்வி? ஐயரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த வசனத்தை பாருங்கள். மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். இன்னொரு நற்செய்தி நூலில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அழகான கேள்வி அல்லவா? அந்த மனுஷன் ஐஸ்வர்யத்தை விட மறுக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதல ஒட்டகம் நுழைவது மாதிரி. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சீடர்கள் கேட்டார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷனால் இது கூடாதுப்பா, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு கேட்கிறார்,
நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? வீட்டை விட்டோம், தொழிலை விட்டோம், பெற்றோரை விட்டோம், பிள்ளைகளை விட்டோம், குடும்பத்தையே விட்டுவிட்டு உமக்கு பின்னால் வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக 29ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே, வாசிங்க, இம்மையிலே துன்பங்களோடு கூட, இது சத்திய வேதம் அன்பானவர்களே, துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் துன்பங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வருகிறது? ஏன் சிலுவை சுமக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார்? சிலுவை சுமக்கும்படி அழைக்கிறார் என்றால் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்திலே 2 வாசல்கள் இருக்கின்றன. 14ஆம் வசனத்தை தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று விசாலமான வாசல், இன்னொன்று இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் எந்த ஊருக்கு போகிற வாசல்? இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு போகிற வாசல் இல்லையா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயும் வழி நெருக்கமாயும் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனால் நரகத்துக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கும், வாசலும் விரிவாக இருக்கும், பாதையும் விரிவாக இருக்கும். அதன் வழியாக போகிறவர்கள் அநேகர். ஏன் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறார்? ஏன் சிலுவையை சுமக்கும்படி சொல்லுகிறார்? நான் சிறுவனாக இருக்கும்போது இது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் தானே, அவர் நினைச்ச ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. பின்ன ஏன் மனிதர்கள் நோயினால் துக்கப்பட வேண்டும்? நல்ல பக்தர்களுக்கு கூட நோய் வருகிறது, பல பிரச்சனைகள் வருகின்றன, கடினப்பாடுகள் வருகின்றன. இந்த கேள்வி இன்றைக்கும் அநேகரிடத்தில் இருக்கிறது. நம்மில் பலர் கூட இந்த கேள்வியை கேட்கிறோம். கர்த்தர் அன்புள்ளவரானால், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவரானால் ஏன் உண்மையாய் அவரை நேசிக்கிற எனக்கு அதை அனுமதிக்கிறார்? ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? அவர் உண்மையாக அன்புள்ளவராக இருக்கிறதுனால. ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் உண்மையாகவே அன்புள்ளவராக இருக்கிறதுனால. அது எப்படி சார் சொல்றீங்க? உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் பணக்காரர்களாக வாழ வைப்பதோ நோயற்றவர்களாக வாழ வைப்பதோ கடவுளுடைய சித்தம் அல்ல. மறந்துடாதீங்க. கடவுளுடைய சித்தம் என்ன? பேதுருவிட்டே ஆண்டவர் சொன்னார், இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாய் சகோதரர்கள் சகோதரிகள் தாய்கள் எல்லாத்தையும் சுதந்திரிப்பதோடு கூட மறுமையிலே 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 நித்திய ஜீவனை பெறுவாய். நம்மை எல்லாம் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்கேயே இந்த சந்தோஷமா உட்கார வைங்க ஆண்டவரேன்னு நினைக்கிறோம். எது பெட்டர்? ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது நல்லதா, இல்லை உலகத்திலே சந்தோஷமா உட்கார வைக்கிறது நல்லதா? எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமா உட்கார போறோம் சார்? ஒரு 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். எத்தனை தான் நோய்களை நீங்கள் எத்தனை வைத்தியர்களை பார்த்து தீர்த்தாலும் இந்த உடல் ஒரு நாள் மரித்து தான் போகும். பிரச்சனைகள் தீராது. அப்படின்னா பிரச்சனையிலே அழுது வடியணுமா? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால், அவர் விரும்புகிறபடி வாழ்ந்தால் பிரச்சனைகளும் அது சுமையாக நமக்கு இருக்காது, சுகமான சுமைகளாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலனுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. அவருக்கு ஒரு நோய் இருந்தது. அது என்ன நோய் என்று
சொல்லப்படவில்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவருக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், இதை வயிற்று வலி இருந்தது, இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தது. அவர் என்ன செய்தார்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த நோயை என்னை விட்டு, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும் என்று ஜெபித்தார். ஒரு தடவை ஜெபம் பண்ணார், பதில் வரல. 2 தடவை ஜெபம் செய்தார், பதில் வரவில்லை. 3 தடவை ஜெபம் பண்ணார். அவர் எப்பேற்பட்ட ஆள்? மாடியிலேருந்து விழுந்து செத்துப்போன ஐத்துக்கு போய் உயிரோடு எழுப்பினவர். 3ஆம் வானம் வரைக்கும் ஏறி போனேன் என்று சொன்னவர். மெலித்தா தீவு என்று நினைக்கிறேன். அந்த தீவிலே ஒரு விஷப்பாம்பு கையில் கடித்த போது அதை நெருப்பில் உதறி போட்டு சாகாமல் இருந்தவர். அப்பேற்பட்ட மனுஷன் 3 தடவை ஜெபம் பண்ணார் அவருடைய ஒரு வியாதி நீங்கிறதுக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. இதற்கு பவுல அப்போஸ்தலன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு முள்ளை ஏன் ஆண்டவர் எனக்கு தரார் தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனவன், கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைக்கின்ற ஒரு பெரிய ஊழியக்காரன். ஆனால் இவற்றின் நிமித்தமாக எனக்குள்ளே பெருமை வராதபடிக்கு இந்த முள்ளை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். என்ன அற்புதமான உண்மை தெரியுமா? முள் இருந்தால் இவர் நரகம் போவாரா? பெருமை இருந்தால் நரகம் போவாரா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு நோயோடு இருந்தால் நரகத்துக்கு போவேனா, இல்லை பெருமையோடு இருந்தால் நரகத்துக்கு போவேனா? பெருமையோடு இருந்தால் தானே. அப்போ ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு? இந்த பாருப்பா, முள்ளை வச்சிக்கோ, இது இருந்தால் தான் உனக்கு பெருமை வராது. அதனால் ஒன்றுனா பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனோம், உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு நான் அழைத்து கொண்டு போக வேண்டுமாகவே உனக்கு இந்த முள்ளை நான் அனுமதித்திருக்கிறேன். இயேசு அன்புள்ளவரா இல்லையா? அன்பானவர்களே, பல வேளைகளில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு நூதனமான உபதேசம் உலக ஆசீர்வாதம். உலகத்தில் ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிட்டான்னு வைங்க, பரலோகத்தை மறந்துட வேண்டியதான். எங்கெல்லாம் ஐஸ்வர்யம் ஜாஸ்தியாகிறதோ, சோதோம் கொமோரா ஏன் அழிந்தது? ஐஸ்வர்யத்தின் பெருமை. எங்கெல்லாம் வசதிகள் பெருகுகிறதோ அங்கெல்லாம் தீமைகள் பெருகும். தீமை பெருகினால் அந்த ஜனக்கூட்டம் நரகம் போகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏன் பிரச்சனை? ஐஸ்வர்யம் பெறுகிறது தான் பிரச்சனை. ஆரம்பகால கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தபோது எவ்வளவு உண்மையாக இருந்தோம், எவ்வளவு உத்தமமாக இருந்தோம். ஆதீனத்தில் அடி போட்டோமா? போடல. இல்லை. ஆலயங்களுக்குள்ள அடி போட்டோமா? போடவில்லை அல்லவா? இப்போ ஏன் போடுறோம்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். அதான் பிரச்சனை. மனித வாழ்க்கை என்பது மரணத்தோடு முடிகிறதல்ல அன்பானவர்களே. மனித வாழ்க்கை மரணத்தோடு முடியும் என்றால் தேவன் நம்மை எல்லாம் ஐஸ்வர்யனாக வைத்திருப்பார். ஆண்டவருக்கு தெரியும், மரணத்துக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கையே இருக்குதுப்பா. இது ஒரு குறுகிய காலம்தான், அது நித்திய காலம். ஒன்றில் நித்திய நரகம், இல்லை என்றால் நித்திய பரலோகம். 2ல் 1 நம்ம அடைஞ்சுதான் ஆகணும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சில சிலுவைகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு என்னெல்லாம் சிலுவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், அதை மேற்கொள்வது எப்படி, அந்த சிலுவைகள் மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை? அது நன்மை செய்து பாடுபட்ட சிலுவை. நன்மை செய்கிறதுனால பாடு வருமா? கட்டாயம் வரும். நன்மை செய்தாலும் பாடு வரும். ஏதாவது நன்மை நாம் செய்வோம், அந்த நன்மை நிமித்தமாக நமக்கு பாடு வரும். அது ஒரு பெரிய சிலுவை. ஒரு நோய் வரது சிலுவைன்னு சொல்லக்கூடாது. நன்மை செய்து ஒரு கஷ்டம் வந்தானாக்கா அது சிலுவை. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தவர். அவர் நம்மை எல்லாம் மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போக வந்தவர். அதற்கான உபதேசங்களை மக்களுக்கு கொடுத்த போது சமய தலைவர்களுக்கு அது பிடிக்கலை.
இயேசு கிறிஸ்துவை விரோதித்தார்கள். அவரை சிலுவை வரைக்கும் கொண்டு போனார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் ரோமர்கள் அல்ல. யாரு? சமய தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள். இன்றைக்கும் அதுதான். ஆகவே அவர் நன்மை செய்து பாடுபட்டார். இயேசு கிறிஸ்துவை போலவே நன்மை செய்து பாடுபட்ட ஒருவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். அவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ரொம்ப ஒப்புமை உண்டு. யாருன்னு யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். அந்த மனுஷன் சகோதரர்களால் விற்கப்பட்டார். யாரு? யோசேப்பு. இயேசு கிறிஸ்து வெள்ளிக்காசுக்கு விலை பேசப்பட்டார். அந்த மனுஷனும் வெள்ளிக்காசுக்கு விலை பேசப்பட்டார். இப்படி 22க்கும் அதிகமான ஒப்புமைகள் 2 பேருக்கு இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அண்ணன்மார் அவரை குழியில தூக்கி போட்டார்கள். பிறகு எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய தவறை சுட்டி காட்டினதான் காரணம். யோசேப்பு தவறை சுட்டி காட்டினது அவர்களை தகப்பனிடத்திலே போட்டு கொடுத்ததல்ல, அவர்களை திருத்துவதற்காக. மறந்துடக்கூடாது. ஆகவே தான் யோசேப்பு கடைசியில் அண்ணன்மாரிடத்தில் அழுதான். நாங்கள் செய்த தப்பு நிமித்தமா நீ எங்களை விரோதித்து விடுவாயோ என்று சொல்லி ஆள் அனுப்பினார்கள். ஆனால் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அழைத்து வைத்து அழுதான் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அன்போடு அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுற போது குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. நன்மை செய்து பாடு வந்தது. போத்திபார் வீட்டில் போனார். அங்கே போய் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது யோசேப்புக்கு. ஆனால் ஒரு தவறான காரியத்துக்காக போத்திபாரின் மனைவி அழைத்த போது யோசேப்பு இணங்கவில்லை. அதனால் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். எங்கெல்லாம் அவன் நன்மை செய்தானோ அங்கெல்லாம் யோசேப்புக்கு தீமைதான் வந்தது. பதிலுக்கு நன்மை கிடைக்கல, தீமைதான் வந்தது. ஒரு முறை யோசேப்பு அங்கு இருந்த சுயம்பாகி மற்றும் அந்த பந்து விசாரிப்புக்காரருக்கு தலைவர் இருக்கிறார் பாருங்க, அதில் ஒருத்தருக்கு சொப்பனத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அவருடைய சொப்பனத்தின் விளக்கத்தை சொன்னார். சொல்லிவிட்டு யோசேப்பு அந்த மனிதனை பார்த்து ஒரு விண்ணப்பம் வைத்தார். நீ அரண்மனைக்கு போகும்போது என்ன மறந்துடாத, என்னுடைய காரியத்தை ராஜாவுக்கு சொல்லி என்னை இங்கிருந்து விடுதலை செய்ய பார் என்று சொன்னான். அந்த மனுஷன் யோசேப்பை விடுதலை பண்ணானா? பண்ணாரா? பண்ணலை. வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் யோசேப்பை மறந்து விட்டான். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அன்னைக்கு மாத்திரம் அவன் மறக்கலைன்னு வையுங்க, யோசேப்புக்கு தூக்கு தண்டனை உறுதியாக இருக்கும். அவனுக்கு மறதியை கொடுத்தது யார் தெரியுமா? அதுவும் ஆண்டவர் தான். ஆனால் யோசேப்பு மனசில் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பான். ஆண்டவரே, ஒரு சின்ன வாய்ப்பு வந்தது, அப்போ கூட நீங்கள் என்னை காப்பாற்றலையே ஆண்டவரே. ஏற்ற நேரம் வந்த பொழுது பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது, யோசேப்பின் ஞாபகம். எப்போ ராஜா ஒரு கனவு கண்டு கனவுக்கு பொருள் தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த பொழுது ஞாபகம் வந்தது. அப்போ யோசேப்பை கூப்பிட்டான். ஒரே நாளில் சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு எங்கே போனான்? அரண்மனைக்கு போனான். இந்த உலகம் என்னும் சிறைச்சாலையில் இருந்து நாமும் ஒரே நொடி பொழுதில் பரலோகத்துக்கு போவோம் அன்பானவர்களே. அல்லேலூயா. ஆமாம். ஆகவே நன்மை செய்து பாடுகள் வந்தால் கலங்க வேண்டாம். அந்த தீமை வருகிறதே என்று சொல்லி கண்ணீர் விட வேண்டாம். பிள்ளைகளுக்கு நன்மை செய்தேன், குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்மை செய்தேன், நானே நஷ்டப்பட்டு நன்மை செய்தேன், யாரும் என்னை கவனிக்கலை, யாரும் அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவில்லை என்றெல்லாம் நீங்கள் கலங்குகிறீர்களா? கலங்க வேண்டாம். அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள், அது நன்மையாக முடியும். ஆகவே நன்மை செய்து நான் தீமையை அனுபவிக்கிறேனே, ஆகவே தீமையோடு கொஞ்சம் ஒத்துப்போய் விடலாம் என்றும் நினைக்கக்கூடாது.
நன்மை செய்து பாடு அனுபவிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்பார்களே, பெரிய பாக்கியம். அது ஒரு சிலுவை. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சகித்த சிலுவையின் முக்கியத்துவம் என்ன? அவர் அவமானப்படுத்தப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார். அவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார்? பல வழிகளில் அவமானப்படுத்தப்பட்டார். நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. இந்த வார்த்தையின் பொருள் என்ன? ஆண்டவருடைய கன்னி பிறப்பை கேலி செய்தார்கள். ஆண்டவர் பதிலே பேசல. பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள். ஆண்டவர் ரொம்ப மெதுவா பதில் சொன்னார். என்ன? பிசாசே பிசாசை துரத்துவானாப்பா, அவனுடைய கூட்டத்தை அவன் கலைத்து விடுவானா? தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருப்பானா என்று நிதானமாக பதில் சொன்னார். அவரை பரியாசம் பண்ணினார்கள், முகத்திலே உமிழ்ந்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள். நீ கிறிஸ்துவானால் உன்னை அறைந்தவன் யார் என்று சொல் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து யார்? கடவுள். அவருக்கு தெரியாதா யார் அவரை அறைஞ்சாங்கன்னு? மல்கூஸ் என்பவனுடைய வலது காதரை பேதுரு வெட்டின பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பட்டயத்தை உரையில் போடு, நான் கேட்டேன்னா ஆண்டவரை போடு. லேகியோனுக்கு அதிகமான வீரர்களை, தூதர்களை இங்கே அனுப்புவார் தெரியுமா? அவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் அவமானத்தை சகித்தார், பரியாசம் பண்ணுதலை ஏற்றுக்கொண்டார். எதற்காக தெரியுமா? பரமபிதா அவருக்கு கொடுத்த பாத்திரத்திலே அவர் பானம் பண்ணுவதற்காக. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒரே வரியிலே சொல்வதானால், இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், நான் என்னுடைய சித்தத்தை செய்ய வரவில்லை, நான் பிதாவின் சித்தத்தை செய்யத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன். பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே பாவம் ஆக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஏனென்றால் அவர் பாவம் ஆக்கப்பட்டால்தான் பாவிகளாகிய உங்களுக்கு எனக்கு விடுதலை உண்டு, இல்லைன்னா விடுதலை இல்லை. அந்த பாத்திரம் தான் தன்னை விட்டு நீங்குமா என்று பிதாவை நோக்கி மன்றாடினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பாவம் ஆக்கப்பட்ட ஒருவரிடத்தில் பிதாவாகிய தேவன் இணைந்திருக்க முடியாதல்லவா? ஆகவே மன்றாடினார். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தப்படி ஆக கடவுது என்று சொன்னார். அவமானத்தை சகித்தார். சிலுவையிலே தொங்கும்போது அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வா. நம்ம மாதிரி ஆளுனா உடனே என்ன பண்ணுவோம்? உன்னை என்ன செய்கிறேன் பார், ஒரே நொடியில் கீழே இறங்கி வரேன்னு வந்திருப்போம் இல்லையா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நித்தியத்துக்கு அழைத்து கொண்டு போகிறதற்கு வந்தவரானபடியினால் இந்த விதமான பரியாசங்கள், அவமானங்களுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருந்தால், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் மக்கள் மீட்கப்பட மாட்டார்கள். தேவனுடைய சித்தத்தை நான் இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியாது. எப்பொழுது பரியாசத்தை பொறுத்து கொள்ள முடியும்? எப்பொழுது அவமானங்களை பொறுத்து கொள்ள முடியும்? எப்பண்டா நான் சாகணும், நித்தியத்தின் மேல் கண் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் யார் என்னை பாராட்டினாலும் எனக்கு கவலை இல்லை, யார் என்னை கேவலமாக பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் ஒரு லெக்கை நோக்கி ஓடுகிறேன். என்னுடைய லெக்கு என்ன? மனித வாழ்வில் லெக்கு என்ன? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனா எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம்? நல்ல சட்டை நிற்கிறலாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக தெரியறதுக்கா? இல்லை செல்ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே இருக்கவா? இல்லை பதவிக்காக சண்டை போடவா? எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம்? எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம் என்கிற கேள்விக்கு வேதம் அழகாக ஒரு பதில் தருகிறது. வேதத்தின் ஆதார வசனம் என்று அறியப்படுகிற ஒரு வசனம். எந்த வசனம் அது? தொடங்கினா நீங்கள் சொல்லிடுவீங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் எங்கே போனோம்?
எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் மனித வாழ்வின் லக்கு, நம்முடைய கோல். அந்த லக்கை அடைவதற்கான பிரயாணத்திலே நாம் இருந்தோமானால், இங்கே யாராவது கள்ளத்துக்கு எறிகிறது, கன்னத்தில் அடிக்கிறது, கேவலமாக பேசுறது, இது ஒன்றும் நமக்கு கூட்டே ஆக்க மாட்டான்பவர்களே. அது நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. சுயம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் அதை நாம் பிரச்சனையாக எடுக்கிறோம். யாராவது நம்மளை திட்டாங்கன்னு வைங்க, அன்னைக்கு ராத்திரி நிம்மதியாக தூக்கம் வராது. ஐயோ, அப்படி திட்டாங்களே, இப்படி திட்டாங்களே. ஏன் தெரியுமா? சுயம் சாகலை, செத்து போச்சுன்னு வைங்களேன். ஒரு செத்து போன மனுஷன் படுத்து கிடக்கிறான், அவனை போய் திட்டி பாருங்க, அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவானா? பதில் பேசுவானா? இல்லை முகத்தில் இப்படி திட்டுறியேன்னு சங்கடப்படுவானா? படமாட்டான்ல. அது மாதிரி நம்முடைய சுயம் செத்து போச்சுன்னு வைங்க, யார் திட்டினாலும் உரைக்காது. அதனால் அவங்க திட்டும்படி நடக்கணும்னு நான் சொல்லலை. ஒருத்தர் திட்டுறாருன்னு வைங்க, திட்டினால் ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். என்ன, இவன் திட்டுறதில் ஏதாவது உண்மை இருக்குதா? நான் தப்பு பண்ணியிருக்கேனா? தப்பு பண்ணால் என்ன பண்ணோம்? திருத்திக்கிட்டோம். தப்பே இல்லை. உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தவறு செய்யவில்லை. ஒருவேளை அவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக உங்களை பகைக்கலாம். கவலைப்படாத, அது ஒன்றை தொந்தரவே பண்ணக்கூடாது. எப்போ திட்டுறது நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கோம்னா, புகழ்றது நம்ம மகிழ்ச்சி படுத்தாமல் இருந்தால் திட்டுறது நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். புகழும்போது ரொம்ப உச்சியில் ஏறிடக்கூடாது. யாராவது உங்களை புகழ்கிறாங்கன்னு வைங்க, அட்டா என்ன சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்க தெரியுமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே அது ஏன் மண்டைக்குள்ளே ஏறிட்டுன்னு வைங்க, நான் தொலைஞ்சேன். அதோட ஒருவருடைய புகழ்ச்சி உங்களை உச்சிக்கும் கொண்டு போகக்கூடாது. ஒருவருடைய இகழ்ச்சி உங்களை கீழே விழவும் பண்ணிவிடக்கூடாது. எப்போ அது நடக்கும்? எப்போ நடக்கும்? நம்முடைய கண்களை நித்தியத்துக்கு நேராக பதித்து கொண்டு அந்த நித்திய வாழ்வு என்னும் லக்கை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தன்னால் ஒதுங்கி போய்விடும். அன்பானவர்களே, தன்னால் ஒதுங்கி போய்விடும். இயேசு கிறிஸ்துவை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அந்த கேலியும் கிண்டலும் சிறு பருவத்திலிருந்தே அவருக்கு தொடர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் பலர் யோசேப்பு மரியாளோடு கூடி வரும் முன்னதாகவே மரியாள் கர்ப்பம் தரித்தாள் என்பதை அறிந்திருந்தார்கள். நம்ம ஊர்லேயே ஒரு கெட்ட செய்தி எவ்வளவு வேகமாக பரவும் தெரியுமா? 21ஆம் நூற்றாண்டில். அப்படியானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தேசத்திலே ஒரு கெட்ட செய்தி என்று சொல்லப்படுகிற செய்தி எவ்வளோ வேகமாக ஊரில் பரம்பி இருக்கும். சின்னம் சிறு குழந்தையாக, ஒரு பள்ளிக்கூடம் போகிற மாணவனாக, இல்லை என்றால் ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே செல்லும்போது அவருடைய பிறப்பை குறித்த கேலி அவருடைய காதுகளிலே விழுந்து கொண்டே தான் இருந்திருக்கும். இதை விட ஒரு பெரிய கேலியை யாரும் சந்தித்திருக்க முடியாது. சிலுவையிலே தொங்கும்போது அவரை கேலி செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், அரைகுறை நிர்வாணமாக தொங்கினார். சிலுவை என்பது மிக பயங்கரமான ஒரு மரணம். அது மரணம் என்பது மாத்திரமல்ல, ஹியூமிலியேஷன். ஒருவரை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறுமைப்படுத்துகின்ற ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் சகித்து கொண்டார். ஆகவே நாமும் நம்மை நோக்கி வருகின்ற அவமானங்களை, நம்மை நோக்கி வருகின்ற பரியாசங்களை சகித்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பொறுத்து கொள்ள வேண்டும். அது அனுதினம் சிலுவையை சுமப்பது. ஏன் வீட்டில் சண்டை வருது? புருஷன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? ஒருவர் சொல்கிற வார்த்தையை ஒருத்தரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய சுயம் காயப்படுகிறது. நான் யார் தெரியுமா, என்ன போய் இப்படி சொல்லுவியா நீ? திருச்சபைகளிலே, ஆதீனத்திலே
ஒரு கடுமையான வார்த்தையை எதிர்கொள்ள முடியாத மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம் அன்பானவர்களே. இந்த சிலுவையை நாம் தினமும் சுமக்க வேண்டும். எப்படி நன்மை செய்து பாடு வரும்போது அந்த சிலுவையை நாம் சுமக்கின்றோமோ, அதுபோல பரியாசங்கள், கேலிகள், கிண்டல்கள், எள்ளல்கள் வரும்போது அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவமும் நமக்கு வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, கஷ்டம்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு இருதயத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கடைசியில் நான் சொல்லுவேன். ஒருவேளை சொல்லாமல் போனால் நீங்கள் என்கிட்ட கேட்கணும். கேட்பீங்களா? ரைட். அவமானத்தை எண்ணாதிருத்தல், பரியாசத்தை பொறுத்து கொள்ளுதல். மூன்றாவதாக புறம் தள்ளப்படுதலை ஏற்றுக்கொள்ளுதல். புறம் தள்ளப்படுதலை ஏற்றுக்கொள்ளுதல். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரை புறம்பே தள்ளினார்கள். அவர் தம்முடைய சிலுவையை ஊருக்கு வெளியே தான் போய் அனுபவித்தார். புறம் தள்ளப்படுதல். கிறிஸ்துவுக்காக வாழும்போது ஒரு பொது சமூகம் நம்ம ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயங்கத்தான் செய்யும். ஏனென்றால் பொது சமூகத்தின் புத்தி என்பது, ஒரு பெரும்பான்மை மக்களுடைய புத்தி என்பது நேர்மையாக இருப்பதில்லை. பெரும்பான்மை என்ன செய்யும்? பெரும்பாலும் தப்பு தான் பண்ணும். பெரும்பான்மையினுடைய வாழ்க்கை நேர்மையாக இருப்பதற்கான சாத்தியம் மிகவும் குறைவு. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்திலே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக தான் இருக்கும், அதன் வழியாக கொஞ்சம் பேர் தான் போவாங்க. நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கும், அதன் வழியாக நிறைய பேர் போவாங்க. ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் வாழும்போது, ஒரு மனுஷி வாழும்போது அது கடினமான ஒன்றுதான். புறந்தள்ளப்படுதல் அதனால் வரத்தான் செய்யும். யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே கண் தெரியாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். உடனே ஒரு பிரச்சனை வந்தது. அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு எப்படி கண் தெரிஞ்சுது? அவன் சொன்னான், இயேசுன்னு ஒருத்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஆனால் இந்த வேதபாரகர் பரிசேயர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனசில்லை. அவர்கள் உடனே இந்த மனுஷனுடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்டாங்க. பெற்றோர் சொன்னார்கள், அவன் குருடனாய் பிறந்தான் என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் அவன் எப்படி சுகம் பெற்றான் என்பது எங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? இயேசு சுகம் கொடுத்தாரு சொன்னால் சபையை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க, புறந்தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆனால் இந்த மனுஷன் உறுதியாக நின்றான். அவனை கூப்பிட்டு திரும்பவும் கேட்குறாங்க, உனக்கு யார் சுகம் கொடுத்தா? உடனே இந்த மனுஷன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டான் தெரியுமா? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ? யோவான் நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வரிசையாக வாசிங்க. ஒரு 42 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். இப்படி கேள்வி கேட்ட உடனே அவனை ஆலயத்துக்கு புறம்பே தள்ளிவிட்டார்கள். புறம் தள்ளப்படுதல், புறக்கணிக்கப்படுதல் இயல்பாக பல இடங்களிலே வரும். கல்லூரிகளெல்லாம் இப்போது மார்த்தாண்டத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே படிக்கிற பிள்ளைகள் ஜோடி ஜோடியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நண்பர்களாம். இப்படி ஜோடி பிடிக்காதவங்களை எல்லாம் கார்னர் பண்ணுவாங்க, ஓரமாக ஒதுக்குவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு காதலர்கள் இல்லை. என்ன பெரிய ஆபத்துக்கு நேராக போகிறோம் தெரியுமா? அப்போது நேர்மையாக நடக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ விரும்புகிறவர்கள் புறம் தள்ளப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள். உடனே பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் போகிற பாதையில் போகணுன்னு விரும்புவாங்க. ஏன்னா மற்றவருடைய கேலி கிண்டலுக்கு ஆளாகாமல் இருக்கணும்னா எல்லாரும் போகிற பாதையில் நாம் போனால் தானே நல்லா இருக்கும். எல்லாரும் போகிற பாதையில் போனால் நரகத்துக்கு தான் போகணும். இயேசு காட்டுகிற பாதையிலே போனால் நித்தியத்துக்கு போகலாம், மறந்துவிடக்கூடாது என்பானவர்களே. நான்காவதாக
சிலுவை சுமத்தல் என்றால் என்ன? சுயத்தை வெறுத்தல். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டு செத்து போயிட்டேன். இனி நான் அல்ல, எனக்குள்ளே யார் வாழுகிறார்கள்? கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார். இதுக்கு பேர் சுயம் சாதல். சுயம் சாதல் என்றால் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் சொன்னார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திருந்தால் அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அது தரிப்புண்டு கீழே விழுந்து விட்டால் அது கனி கொடுக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கொடிக்கு தனியாக கனி கொடுக்க முடியாது. அதுக்கு சொந்த புத்தி கிடையாது, சொந்த சக்தி கிடையாது. அந்த கொடி, அந்த கிளை, மாமரத்தை எடுத்துக்கிடுங்களேன். ஒரு 50 வருஷமாக நிற்கிற ஒரு மாமரம்னு வைங்க. அந்த மாமரத்தில் ஒரு கிளை அந்த மரத்தோடு ஒட்டி கொண்டு 50 வருஷமாக இருந்து கனி கொடுக்குது. இப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த கிளைக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்துடுது, 50 வருஷமாக இதில் உட்காந்து கனி கொடுத்துருக்குறேன், நான் இனி தனியாக கீழே விழுந்து கனி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு என்னை வெட்டி கீழே போடணும்னா அது பிறகு கனி கொடுக்குமா? கொடுக்குமா? கொடுக்காதில்ல. இதுதான் சுயம் சாதல். நீ தனியாக போயிட்டேன்னு வையி, உன்னால் ஒன்றும் முடியாது. நீ மரத்தோடு சேர்ந்திருந்தால் அந்த மரம் என்ன கனியை தர விரும்புகிறதோ அந்த கனியை இந்த கிளை தர முடியும். இயேசு கிறிஸ்து என்னும் மரத்தோடு சேர்ந்து இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் உண்மையான கனி தரும் வாழ்க்கை வாழ முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாமலே நிறைய பேர் வாழ்கிறாங்களே? வாழத்தான் செய்வாங்க. அவங்கெல்லாம் நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கிறாங்க. நித்தியத்துக்கு போகணுமே, நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமே, இந்த உலகத்தில் கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. நம்ம அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் முட்டும். ஒரு முறை ஒரு பிரசங்கியார் சொன்னார், கிறிஸ்தவங்க எளிதிலே பொய் பேச மாட்டாங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக பொய்யை பாடிடுவாங்கன்னார். சந்தோஷம் இல்லைன்னாலும் சந்தோஷம் பொங்குதேன்னு பாடிடுவோம், மகிழ்ச்சி இல்லைன்னாலும் மகிழ்வோன்னு பாடிடுவோம். சுயம் சாகலைன்றாலும் சுயமென்னில் சாம்பலாய் மாறன்னு பாடிடுவோம். ஏன்னா பொய்யத்தான் பாடுறோம் நமக்கு தெரியும். அதனால் இனிமேல் பாட்டு பாடும்போது இந்த வரிக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கான்னு பார்த்துட்டு பாடணும். சம்பந்தம் இல்லைன்னா பாடக்கூடாது. கீர்த்தனையில் ஒரு அழகான பாட்டுண்டு, உந்தன் சித்தம் போல என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தும், எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தேவனே, எந்தன் சித்தம் போல அல்ல என் பிதாவே என் தேவனே. இது உண்மைதானா? இன்னொரு ஸ்டான்ஸா, துன்பமுள்ள ஜீவியமோ அதிக செல்வம் மேன்மைகளோ, துன்பமற்ற வாழ்வுகளோ தேடவில்லை அடியான். உண்மைதானே? உண்மைதானே? கப்சிப்புன்னு வாய மூடிடணும். துன்பமற்ற வாழ்வை தேடலையாம், தேடுறதெல்லாம் துன்பமற்ற வாழ்வு. அன்பானவர்களே,
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழுதி வைத்த மிக அருமையான செய்திகள் அவை. உலகத்தில் வாழும்போது உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சுயம் சாகனம். ஏன் பிரச்சனை வருது வீட்டுக்குள்ள, புருஷ மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? 2 பேரும் ஸ்ட்ராங்கான சுயம் உள்ளவர்கள். அடிச்சுட்டா போதும் சலார்னு சத்தம் கேட்கும். ஒருத்தருக்கு சுயம் செத்துட்டுன்னு வைங்களேன், புருஷன் இது மனைவி, 2 பேரும் உறுதியாக இருந்தால் மாறி மாறி அடிப்பாங்க தானே. ஒருத்தர் செத்துட்டாருன்னு வைங்க, பிறகு என்ன கேட்குவாங்க? யார் சாகிறதுக்கு தயாராக இருக்கா? அதுதான் பிரச்சனை. இப்போது மனைவிகள் சொல்லுவார்கள், அவர் புருஷன் சாகட்டுமே. சாகிறதுனா செத்து போகிறதில்லை, அப்படி சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். புருஷன் சொல்வார், அவ சாகட்டுமே. ஒருவர் செத்துவிட்டால் சமாதானம் வரும், 2 பேரும் செத்துட்டா ஐக்கியம் வரும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு சுயம் செத்து போனால் சமாதானம் வரும். ஏன்னா ஒருத்தர் ஓங்கி சத்தம் போடுவார், அடுத்தவர் செத்துட்டான்னு வைங்க, அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? 2 பேரும் செத்துட்டாங்கன்னு வைங்க, என்ன இருக்கும்? ஐக்கியம், ஒரு பெஸ்ட் ஃபெல்லோஷிப் வந்துடும். இதுக்கு பேர் தான் சுயம் சாதல். சுயம் சாதல் என்றால் எனக்கு சுய விருப்பமே இருக்கக்கூடாது, நான் நல்லாவே இருக்கக்கூடாது, என்ன நானே வெறுக்கணும், பவுடர் போடக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, அழகு இல்லாமல் இருக்கணும் என்று பொருள் அல்ல. ஏதேன் தோட்டத்தில் இந்த சுயம் சாகாமல் இருந்ததுனால தான் ஏவாள் தப்பு பண்ணாங்க. ஏவாளின் சுயம் என்ன? ஆண்டவர் சொன்னார் நீ செத்து போவேன்னு, சாத்தான் சொல்கிறான் நீ சாக மாட்டேன்னு. ஏவாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? சாத்தான் சொல்கிறத நான் நம்புகிறேன். சுயம். ஏவாள் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் ஆண்டவர்ப்பா, அவர் தான் என்னை படைச்சவர், அவர் தான் என்னை இந்த தோட்டத்தில் வைத்திருக்கிறார், அவர் தான் எனக்கு ஒரு ஏற்ற அழகான ஒரு புருஷனை தந்திருக்கிறார், அவர் சொன்னதை நான் மாற மாட்டேன், ஏன் சுயம் இங்கே வேலை செய்யாதுன்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு உலகத்தின் நிலைமை என்ன ஆகிருக்குமோ நமக்கு தெரியாது இல்லையா? சுயம் சாகாத மனிதர்களால் தான் பிரச்சனை. நான் என்ற அகம்பாவம், எனக்கு வேணும் எனக்கு வேணும், இது கடைசி காலத்தின் அடையாளம் அன்பானவர்களே. மனிதர்கள் சுகபோக பிரியர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்தில் எனக்குத்தான் எல்லாம் வேணும், நான் ரோட்டில் போனால் எவனும் எதிரில் வரக்கூடாது, என் வண்டிக்கு நான் பிரேக்கை பிடிக்கக்கூடாது, இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சுயம் சுயம் சாவது என்பது மிக மிக தேவையான ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கடைசியாக சுயம் சாதல் என்றால் மரணத்துக்கும் தயாராக இருத்தல். சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுதல் என்பது மரணத்துக்கும் தயாராக இருப்பது. மனிதர்களுக்கு மிகவும் பயத்தை தரக்கூடியது மரணம். அது ஆண்டவருக்கும் தெரியும். அதனால தான் ஆண்டவர் 2 இடத்தில் ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடம் இது லாசரு கல்றை, இன்னொரு இடம் எருசலேமை பார்த்து. லாசரு கல்லறைக்கு முன்னால் இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. இந்த லாசருவை உயிரோடு எழுப்ப போறாருன்னு அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, பின்ன எது கண்ணீர் வரணும்? மரணம் மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துகிறது என்பதை ஆண்டவர் பார்த்தார். அவங்க எல்லாம் அழுறதை பார்த்தார். அவர்கள் அழுகிறதை பார்த்த உடனே அவர் ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார். மரணம் மனுக்குலத்திற்கு மிகுந்த துக்கத்தையும் துன்பத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அன்பார்களே, அது தவிர்க்க முடியாதது. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. மனுஷனுக்கு கையில் அவனுடைய வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது. அவனுடைய பிறப்பு அவனை கேட்டு வருவதில்லை. நீ எந்த ஊரில் பிறக்க விரும்புகிற, எந்த பெற்றோருக்கு பிள்ளையாக பிறக்க விரும்புகிறேன்னு பிறக்க முன்னாலும் என்கிட்ட கேட்டாங்களா? உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்கல. சாக போகும்போது நான் இல்லை சாக போகிறேன்,
நீ என்னைக்கு சாக போகிற, எந்த இடத்துல சாக போகிற, எப்படி சாக போகிறேன்னு எனக்கு ஒரு தகவல் தெரிவிக்கணுமா வேண்டாமா? தெரிவிக்கல. இல்லை, ரெண்டுமே நம்ம கேட்டு வராது. ஒன்றே ஒன்று தான் நம்மை கேட்டு வரக்கூடியது, நம்முடைய சக்திக்கு உட்பட்டது. எது? வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி வாழுகின்றோமோ அந்த வாழ்க்கை தான் மரணத்தை சந்திப்பதற்கான தைரியத்தை உங்களுக்கும் எனக்கும் தரும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த வேதனை அவருக்கு பெரிதல்ல, அவர் அதை சகித்து கொள்ளுவார். ஏனென்றால் மரணமும் அவருக்கு பயத்தை கொடுக்காது. ஏனென்றால் மரணம் எப்பொழுது சம்பவிக்குமோ அப்பொழுது அவர் பரமபிதாவின் மடியிலே போவார். அதே சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் மரணத்தை குறித்த பயமும் நமக்கு வருவதில்லை. அன்பானவர்களே, மரணத்தை சிலுவையாக ஏற்றவர்களும் உண்டு, மரணத்துக்கு பயப்படாதவர்களும் உண்டு. அப்போஸ்தலர்களை, சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு அடின்னு அடிச்சு, இனிமேல் இந்த நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி வெளியே அனுப்பினார்கள். அப்பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்காக அடி வாங்கினதுனால அவர்கள் சந்தோஷத்தோடே வெளியே வந்தாங்களாம். இயேசு கிறிஸ்துவுக்காக தாங்கள் அடிக்கப்பட்டதினால் அவர்கள் மகிழ்ச்சியோடே வெளியே வந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அது ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்காக அடி வாங்கிறது, ஆண்டவருக்காக சிலுவை சுமப்பது, மரணத்தை சந்திப்பது. பழைய காலத்தில் ஏராளமான இரத்த சாட்சிகள் மகிழ்ச்சியோடு மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். ஏனென்றால் மரணம் அவர்களுக்கு முடிவான எல்லை அல்ல, நித்தியத்தின் தொடக்கமாக இருந்தது. அன்பார்களே, இவைகளெல்லாம் எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நன்மை செய்து பாடுபடுவதற்கு எப்படி நம்மால் முடியும்? அவமானத்தை நினைக்காமல் இருப்பதற்கும் பரியாசத்தை சகித்து கொள்வதற்கும் எப்படி நம்மால் முடியும்? புறந்தள்ளப்படுதலை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும்? சுயத்தை எப்போ வெறுக்க முடியும்? மரணத்தையும் மகிழ்ச்சியோடு சுவீகரித்துக் கொள்கின்ற ஒரு எண்ணம் எப்பொழுது வரும்? இந்த சத்தியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பலிப்பது எப்படி? இந்த சத்தியத்துக்கு உள்ளே நான் வாழுவது எப்படி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்த வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். பரிசுத்த ஆவியானவர் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தார் என்றால் இந்த மேற்கண்ட சத்தியங்கள் எல்லாவற்றையும் கடைப்பிடிப்பதற்கான ஒரு ஆற்றலை நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் யார்? கடவுள். கடவுள் திருத்துவத்தில் ஒரு கடவுள். எந்த மனுஷன் கேட்குறானோ அவருக்கு அவர் கிடைப்பார். யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார்? லூக்கா நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். சில நேரங்களில் நோய் தீர்றதுக்காக கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் கேட்குறேன் எனக்கு தாருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். ஆனால் இந்த வசனம் எதை சொல்லுது தெரியுமா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா என்ன பொருள்? கேட்குற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தொடர்ந்து வாசியுங்கள் என்பானவர்களே. ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு எதை
பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்குற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது என்ன? பரிசுத்த ஆவியானவர். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், வேதம் அறிந்தவனாக இருக்கலாம், அறியாதவனாக இருக்கலாம், கோயிலுக்கு போகிறவனாக இருக்கலாம், போகாதவனாக இருக்கலாம், பதவி இருக்கலாம், இல்லையாமல் இருக்கலாம், இந்தியாக்காரனாக இருக்கலாம், சைனாக்காரனாக இருக்கலாம். யார் ஒருவன் ஆண்டவரே இந்த உலகத்திலே தூய்மையாக வாழ, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்டால், கேட்கிறவன் எவனுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும், நான் கேட்டால் எனக்கு தருவார். அவர் வந்தால் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் உள்ளே வந்துட்டார்னு வைங்க, யாராவது திட்டினாலும் கேட்டு போகிறதுக்கு மனசு தந்துடுவார். பரியாசம் பண்ணால் பொறுத்துக்கொள்ள மனசு கிடைக்கும், மரணத்துக்கு பயப்படாத மனம் கிடைக்கும். அன்பானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு சிலாக்கியமான ஒரு வாழ்க்கை. நம்மால் செய்ய முடியாதவற்றை நம்முடைய சொந்த பலத்தினால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் சொந்த பலத்தினால் இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாதுப்பா. உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறுகணத்தை காற்றுன்னு சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். ஆனால் அந்த சிரமமான காரியத்தையும் செய்வதற்கு சக்தியை யார் தருவா? பரிசுத்த ஆவியானவர் தருவார்.